ஸ்போர்ட்ஸ்னால மஷ்ரூம் ஃபார்மர்ஸுக்கு அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் பார்த்துடலாங்க. இந்த பீரியடில் ஸ்போர் கல்ச்சர் நம்ம பண்ணலாம். ஸ்பான் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அவங்கவங்க ஒரு வெரைட்டி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெரைட்டி உங்கள் கைவிட்டு போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இன்னும் 6 months வந்து நீங்கள் ஸ்போர் கல்ச்சர் பண்ணணும். அப்போ தான் அந்த ஒரிஜினாலிட்டியும் அந்த குவாலிட்டியும் மாறாமல் அந்த வெரைட்டி உங்கள் கட்டியே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஸ்போர் கல்ச்சர் பண்ணிவிட்டும் கூட அதை வச்சு நீங்கள் ஒரு 6 months வரைக்கும் டிஷ்யூ பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இன்னும் 6 months கண்டிப்பாக ஸ்போர் கல்ச்சர் பண்ணிங்க. நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்டில் வந்து அந்த ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து பரவி அந்த ஃப்ளோரில் கீழே ஃபுல்லாக பரவுங்க. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு சுகாதாரமற்ற சூழல் உருவாகி நிறைய கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. செகண்ட் பாயிண்ட்டு, டூரிங் ஸ்போர் ரிலீஸ் ஃபங்கி கன்சியூம்ஸ் மோர் ஃபுட்டு. அதாவது நார்மலாக ஒரு ஃப்ரூட் பாடிக்கு ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஃபுட்டு கன்சியூம் பண்ணுதோ அதை விட 3-4 times வந்து அதிகமாக அந்த பேடிஸ்ட்ராவை வந்து கன்சியூம் பண்ணும். அதோட ரிசல்ட் என்ன ஆகுங்க, உங்களுக்கு இந்த பீரியடில் உங்களுக்கு லோ ஈல்டு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 kilo ஈல்டு உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா, இந்த டைமில் ஒரு சோல்ஸ் அதிகமாக ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 கிலோவோட அதுக்கு குறைவாக தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்து 3வது பாயிண்ட்டுங்க, இட் டிலேஸ் தி செகண்ட் அண்ட் தேர்ட் ஈல்டு. அதாவது ஃபஸ்ட் ஈல்டில் உங்களுக்கு ஸ்போர் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது செகண்ட் ஈல்டை டிலே பண்ணும். ஒரு 15 daysக்கு மேலே ஆகிடுங்க. அதே மாதிரி செகண்ட் ஈல்டில் ஸ்போர் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தேர்ட் ஈல்டையும் டிலே பண்ணுங்கள். ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ்ங்க. இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுங்க ஹார்வெஸ்ட் அட் பட் ஸ்டேஜ். அது கொஞ்சம் மொட்டாக இருக்கும்போதே வந்து நீங்கள் பொறிச்சிடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் விரிகிற ஸ்டேஜில் தான் வந்து ஸ்போர்ட்ஸை அதிகமாக ரிலீஸ் பண்ணும். செகண்ட் பாயிண்ட்டுங்க, டெய்லி 2 times ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள். காலையிலையும் ஈவினிங்கும் வந்து 2 time ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த ஸ்போர் ரிலீஸை வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ இதுதாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.